கம கமன்னு வாசத்தோட தேங்காய் பால் ரசம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் ரசம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு, இந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, இதோட கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ரசம் சூப்பராக இருக்கும். இதோட ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மைய அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்னொரு பக்கம் ரசத்துக்கு தேவையானதை கரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் 2 பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம ரசத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, இதை காம்போடு சேர்த்துக்கோங்க. அப்படியே காம்போடு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி பாருங்கள், இதையும் காம்போடு சேர்த்துக்கலாம். காம்போடு சேர்த்து செய்கிறப்போ அதோட வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காம்போடு சேர்த்து பிச்சு போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ரசத்துக்கு புளிப்பு கம்மியாக இருக்கணும். தேங்காய் பால் கூட சேர்க்குறதால புளிப்பு அதிகமாக சேர்த்தா அதோட டேஸ்ட் மாறிடும். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே நல்லா கையால் இப்படி பிணைஞ்சிக்கலாம். நல்லா அந்த தக்காளி எல்லாம் மசிகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு செய்கிறப்ப தான் நமக்கு அந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் கூட நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் எல்லாம் எல்லாமே அதில் இறங்கி சூப்பராக இருக்கும். நம்ம எப்போ ஒரே மாதிரி ரசம் செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. அதுவும் இது ரொம்ப வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த தேங்காய் பால் கிடைக்கிறப்போ நீங்கள் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே கமெண்டில் சொல்வீங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு பாருங்கள், சுத்தமாக கரைச்சிட்டு இப்போது இதோட நம்ம கரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். வாங்க இப்போது ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ரசம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஏன் சேர்க்குறேன்னா இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும், அதனால சேர்க்குறேன். நீங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க, காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
அப்படியே லைட்டாக வதங்கினதும் இப்போ நம்ம கலந்து வச்சோம்ல அந்த மிக்ஸ் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா ரசம் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா தோல் எடுத்துட்டு இதை கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய்ங்க இது. இந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக நுர கட்டி வரட்டும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கூட செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தாலோ இல்லை காரம் கம்மியாக இருந்தாலோ, காரம் கம்மியாக இருந்தால் ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்கவே கூடாதுங்க. இப்படி லைட்டாக சுற்றி நுரக்கட்டி வரட்டும்னு நாம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மறுபடியும் கொஞ்சம். பாருங்க, அப்படியே நுரக்கட்டி வருதா? நுரக்கட்டி வர்றப்போ இந்த ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். இந்த கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கவே விடக்கூடாதுங்க. லைட்டாக இப்படி சுற்றி நுரக்கட்டி வரும்போதே வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கமகமன்னு வாசத்தோட நம்ம தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் மட்டும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா குழம்பு கூட வைக்க தேவையில்லைங்க. கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஒரு கூட்டோ இல்லை ஒரு பொரியலோ ஒரு அப்பளமோ வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.